அம்மா என்ன செய்ய போற? அவங்க யாரையுமே ஆளை காணோம் பாத்தில. ஏண்டி கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கியா? எல்லாம் உன்னால தாண்டி வந்துச்சு. நீ தானே அங்க போய் பணக்காடுன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேனா? நீ தான் அவங்கள்ட்ட போய் கேட்க போறேன்ட்டு சொன்ன. இவ்வளோ செலவு பண்ணி என்கேஜ்மெண்ட் வைக்கிறதுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் இல்லாம அந்த காசை வாங்கி உன் கையில தரேன்ட்டு நீ தானே சொல்லிட்டு போனேன். நீ தானடி கடன்ட்டு என்கிட்ட வந்து நிக்கிற. என்கிட்ட வந்து நான் எங்கடி போவேன்? அதுக்குன்னு நீ அந்த பொண்ணு வீட்லயா போய் கேட்கணும்? இப்ப பாரு, அண்ணனோட கல்யாணமும் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. அவங்க இன்னும் வரல. அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளோதான். நீ அண்ணன்கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க? அவங்களாதான் என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ பண தேவை இருக்கா, நான் போயிட்டு வந்த இடத்துல இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ மட்டும் உண்மை தெரிஞ்சது, அவ்வளோதான். அதுவும் இல்லாம அந்த அன்னிக்காரி ஃபோன் பண்ணாமே இருப்பா அண்ணனுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாடி. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்படியே பண்ணானோ அவன்லாம் என்கிட்ட வந்து ஒன்றும் கேட்க மாட்டான். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் சண்டை போட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, அந்த வீட்டிலேருந்து ஒரு ஈக்காக்க அந்த வீட்டு பக்கம் வரல. அது எப்படி வருவாங்க? நீ காசெல்லாம் கேட்டிருக்க. அவங்கள பார்த்தாலே வெறும் நப்பி குடும்பம்னு தெரியுது. நீ அங்கே போய் காசு கேட்ப? சரி சும்மா ரெடி கொஞ்ச நேரம். இவ ஒருத்தி தொண்ணுக்கிட்டு. என்ன அம்மாக்கும் பிள்ளைக்கும் இங்க ஒரு பட்டிமன்றம் நடக்கு போல. யோ தூரப்பையா எஞ்சி. ஏ சுதா, எதுக்கு இப்ப தேவையில்லாம என்ன போட்டு திட்டிட்டு இருக்க? பின்ன என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நாங்களே டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கோம். வந்துட்டாரு. எப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை? இப்போ அம்மாவே ரொம்ப டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கு. போறியா இல்லையா உள்ள? இங்க பாரு, நான் உன் அப்பா, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு, இல்லன்னு வையி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா அலட்டினா மட்டும் அமைதியா இருக்காரு. நம்ம ஒரு வார்த்தை பேசினா போதும், கடுவா மாதிரி வந்துருவாரு. என்ன பையனோட கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு, அதையும் போய் நிப்பாட்டிட்டியா? உன் கெட்ட எண்ணம் தானே இதுக்கெல்லாம் காரணம். யோ நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற தேவையில்லாம அதுல எண்ணெய் அள்ளி ஊத்தாத. போயிடு அந்த பக்கம். என்ன பண்றது, அவனுக்கு இப்பதான் இவ்வளோ நாளா இருந்து ஒரு கல்யாணம்ட்டு ஒன்று பேசி முடிச்சோம். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாவும் அமைதியாகவும் நல்ல ஒழுக்கமான பொண்ணா இருந்தா. அந்த பொண்ணையே வாழான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ எந்த பொண்ணு தான் கிடைக்கும் உன் பையனுக்கு? யோ உள்ள இவ்வளோ நேரம் தூங்கித்தானே இருந்தேன், போய் அந்த வேலையை பார்க்க வேண்டியனே. வந்துட்டியா? அதானே. ஏம்மா இந்த அப்பா ஏமா நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்காரு, அடுத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. நீ சும்மா ரெடி, எல்லாம் ஒன்னால வந்த வேணதான். உன என்ன சொல்லிடுவியா? என்னமோ நான் தான் காரணம்ங்கிற மாதிரி. ஏண்டி இந்த வீட்டுக்கு வந்து எம்புடு நாள்லயே ஆச்சு, இன்னும் புருஷ வீட்டுக்கு போல? நினைச்சம்மா நினைச்சேன் நீ இப்படி எல்லாம் கேப்பன்னு நினைச்சேன். என் வீட்டுக்காரரு அப்பமே சொன்னாரு அங்க போகாதன்ட்டு. என்ன செய்ய, என் தலை விதி. சரி என்கேஜ்மெண்ட்னு சொல்றியேன்ட்டு இங்க வந்து 5 நாள் இருக்கலான்ட்டு பார்த்தேன். நல்லா கேட்டுட்டேன். ஆமா 5 நாள் இருக்க வந்தாலாம், வந்து 1 மாசம் ஆச்சு. சும்மா இருந்தவளையும் தூண்டி விட்டு அங்க போய் பணங்கள்னு சொல்லி இப்ப அந்த வீட்ல இருந்து ஒரு கீக்காக்கு அந்த வீட்டு பக்கம் வரல. எல்லாம் ஒன்னால தாண்டி வந்துச்சு. அனிதா உனக்கு இதெல்லாம் வேணும் தாண்டி. வீடுன்ட்டு வந்து கிடந்தீல, கடைசியில என்ன கேள்வி கேட்டுட்டாங்க பாத்தீல. உனக்கு இதெல்லாம் நல்லா வேணும்டி, சும்மா நடிக்காதடி. சம்பந்தியம்மா இதோ வந்துட்டாங்கல்ல, அது எப்படி வராம இருக்க முடியும்? அட வாங்கம்மா, வாங்க வந்து உட்காருங்க. யோ உன்னை ஏதாவது பேச சொன்ன, உள்ள போயா பேசாம. இந்த வீட்டுல நமக்கு இன்னைக்கு மரியாதை இருந்திருக்கு. என்ன இந்த பக்கம்னு கேட்டேன். என்ன சம்பந்தியம்மா இப்படி கோவப்படுறீங்க? ஏதோ தெரியாம ஒரு சின்ன பிள்ளை, அவ தெரியாம வாயை விட்டுட்டா. அதுக்காண்டி கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? அக்கா ரொம்ப வருத்தப்படுறா. இப்படி எல்லாம் பேசாதீங்க. இங்க பாருங்க, நீங்க ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுறீங்க அப்படின்னு போய் தான் உங்களை வச்சுதான் இந்த வீட்டுல நாங்க சம்மந்தம் பண்ண சரின்னோம். ஒன்றும் இல்லாத வீடு சரின்னுட்டு போயிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஓவரா பேசுறா. ஆமா பேசுனது எல்லாம் தப்பு தான், என் தப்பு தான். என்ன சொல்லணும், இவங்க கிட்ட எல்லாம் பேசி இருக்க கூடாது. வீட்டுல ஏதாவது ஒரு உருட்டுக்கிட்ட இருந்தா தூக்கி அடிச்சிருக்கணும். சின்ன பிள்ளை ஒரு பெரிய மனுஷிய பார்த்து கேக்குற கேள்வி இதெல்லாம். நான் என்னமோ இவங்க கிட்ட வந்து கையேந்தி நின்ன மாதிரில எனக்கு ஆயிப்போச்சு. சரி விடுங்க, ஒன்னும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. அதுக்காண்டி தான் எங்க கூட வந்திருக்கா மன்னிப்பு கேட்கறதுக்கு. மன்னிப்பா? அது சரி. காசுங்கம்மா? துட்டு பேய். அக்கா அந்த வீட்டுல வந்து எப்படிதான் வாழ போறாளோ தெரியல. இந்த வீட்டுல போய் கட்டி கொடுக்குறாங்களே, இவங்களுக்குலாம் மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கெல்லாம் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவ்வளோதான், வீட்டை விட்டே ஓடி போயிடுவேன். அம்மா கூட ஒரு 10,000 ரூபாய கேளு சரியா? ஏண்டி எழுவனி மூஞ்சி, அழுதுட்டு தானே இருந்த, பேசாம அந்த வேலையை பாருண்டி. சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்க. மண்டபத்துக்கு உண்டான காசுல பாதியை தான் தந்தாங்க. புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணதுனால ஃபுல்லாலாம் தரமாட்டாங்களாம். அதான் அந்த பணத்தை வந்து உங்ககிட்ட தந்துட்டு போலான்ட்டு தாமா வந்தோம். எது பணத்தை தர மாட்டாங்களா? எவன் அவன்? சம்பந்தியம்மா எதுக்கு இந்த பிரச்சனைலாம்?
அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணி என்ன ஆக போகுது? புக் பண்ணதுக்கப்புறம் வேணான்னு சொன்னால் எல்லாரும் அப்படிதானம்மா செய்வாங்க. அந்த காசு 25,000 ரூபாயை எடுத்துட்டு வந்திருக்கோம், அதை வாங்கிக்கோங்க. ஏய் என்ன விளையாடுறீங்களா? 25,000 ரூபாய் யாருக்கு காணும்? என் வீட்டு நாய்க்கு சாப்பாடு வைக்க கூட காணாது. ஒழுங்கா 50,000 ரூபாய் கொண்டு வந்தா வாங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. என்ன சம்பந்தியமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளோ செலவழிச்சு இப்போ அவ்வளோவும் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. என்கேஜ்மெண்ட்டும் நடக்கலை, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் நாங்களே தவிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் என்னன்னு பார்த்தா கூட 25 போட்டுட்டாங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சும்மா இரு, அப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. இல்லைக்கா சும்மா இருங்கன்ல. ஸ்ருதிக்கு எடுத்த செயின் ஒன்று இருக்குது, அதை வேணா விற்று இவங்க கையில் இப்போதைக்கு கொடுத்துடலாம். எனக்கு அவள் கல்யாணம் நடக்கணும், அவ்வளோதான். என்ன ஏதாவது ஒரு முடிவெடுத்துட்டு வர வேண்டியனே? இங்க வந்து நின்று நேரத்தை கடத்திட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வீட்டுல பல வேலை கிடக்காது. என்ன பொம்பளை? என்னம்மா ஸ்ருதி வெளியே நின்னுட்ட? அது இல்ல மாமா, உள்ள வரலாமா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாம தங்கச்சியும் நின்னா, அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து அங்கேயே நின்னுட்டோம். அந்த பொண்ணை கூப்பிட்டாலும் உள்ள வர மாட்டேங்கால, உட்காருமா இப்படி. யோ நீ இன்னும் போகல வெளியே? ஒன்னும் நினைச்சுக்கிடாத, அவ அப்படித்தான். நீ உட்காரு. போயிட்டேன். வாடியம்மா வா. அத்தை என்ன சம்பந்தியம்மா, அதான் சொல்லிட்டேன்ல, 50,000 ரூபாய்க்கு ஒரு பைசா குறைஞ்சா கூட இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு பேசுனதுக்கு கூட ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து தந்தாலும் பரவாயில்ல தான். என்னம்மா பேசுறீங்க? 50,000 ரூபாயை நாங்கள் எப்படி பெரட்ட போகிறோம்னு தெரியல. அதான் நீங்க தான் பெரிய கொம்பாச்சே, பெரட்டி கொடுங்க. ஆமாம்மா, எங்கள் வீட்டு மரத்தில் 2 நாள் தண்ணி ஊற்றி வளர்த்தா போதும், அதிலிருந்து 1000 ரூபாய் 2000 ரூபாயை கொட்டிகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 நாளில் எடுத்துகிட்டு வந்து தந்துடுறோம். திமிர பாரு, இவ்வளோ சின்ன கடவை எவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்கா. ஏய், நீ இன்னும் சும்மா இருக்க மாட்டடி, வெளியே போடி கொஞ்ச நேரம். இரு மன்னிப்புன்னு ஏதோ சொன்னீங்க, கேட்டுட்டு போ. இந்த பொம்பளை கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு இந்த அக்காவால் வந்துச்சு எல்லாம். சரி. என்னது சோறா? ஏய் என்னடி சோறு குழம்புட்டு பேசிட்டு போற? சம்மந்தியம்மா, இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கிட்டதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் பொண்ணு நாளைக்கு இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் இப்போவே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது எனக்கு. அதுக்கு நீங்க நடந்துக்கிடுற முறையும் காரணம் தான். ஒழுங்கா நடந்துக்கிடணும். வந்த எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? ஏதோ ஏதோ நடத்துற மாதிரி நடத்துனீங்க. அது மட்டும் இல்லாம நான் கேட்ட காசையும் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பொண்ணு தானே பெற்று வச்சிருக்கீங்க, பயம் வேணாம்? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம். மூத்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, இனிமே 2, 3, 4ன்னுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரப்போறா. அந்த பொண்ணையும் இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். அப்பதான் கொஞ்சமாவது காசு தேரும் உங்களுக்கு. அதெல்லாம் இருக்கட்டுமா, 50,000 ரூபாய் தானே, எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். ஆனால் நீங்கள் இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. நிச்சயதார்த்தம் தான் நடக்க முடியாமல் ஆகிப்போச்சு. கல்யாணம் சொன்ன டேட்லேயே நடந்துடணும். அதெல்லாம் நடந்துரும். நீங்க இந்த கையில 50,000 ரூபாய் தாங்க, இந்த கையை வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன்ல. அண்ணி என்ன அழுத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க? அனிதா அண்ணி என்ன? இல்ல நீ அழுத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, அதான் என்னன்னு கேட்டேன். எல்லாம் ஒன்னாலதான். துறநவளு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா போல மூஞ்சி. சரிங்கம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். வந்தவங்களுக்கு ஒரு டீ கூட கொடுக்க முடியல. வீட்டில் இப்பதான் பால் தீர்ந்தது பார்த்துக்கோங்க. எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஸ்ருதி, போலாமா? சரி சித்தி.